திரு டிடிவி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், தயவு செய்து உங்களுடைய இயக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். எங்களுடைய இயக்கத்தை பற்றி தயவு செய்து நீங்கள் விமர்சனமும் செய்ய வேண்டாம், நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எடப்பாடி அவர்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? அப்போ எடப்பாடியாரை நீக்கிவிட்டு வேறு ஒரு, அதாவது இப்போ உருவம் இருக்கிறதா தலையை வெட்டி விட்டு வேறு ஒரு தலையாக கொண்டு பொருத்தி பார்க்க முடியும். ஏன் வன்மத்தை கொட்டுகிறீர்கள்? இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கோடான கோடி தொண்டர்கள் இன்றைக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பொதுக்குழு தீர்மானம் போட்டு இன்றைக்கு பொதுச் செயலராக இன்றைக்கு அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. நீங்களே இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். ஒத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஒதுக்கி போய்விடுங்கள். ஏற்கனவே ஒதுங்கியவர்கள் தான், ஒதுக்கி போய்விடுங்கள். ஏன் எங்களை தேவையில்லாமல் இப்பொழுதுதான் நான் சொல்கிறேன், எங்களை ஏன் சீண்டி பார்க்கிறீர்கள்? எங்களை ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள்? உங்களுடைய கட்சியை வளருங்கள். உங்களுடைய வழி தனி வழி என்று ஆன பிறகு எங்களை ஏன் எங்களுடைய வழியிலே குறுக்கிட்டு செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியாக அவருக்கு வைக்க விரும்புகிறேன்.